வா இந்த சுடு சுடுது. விமல், நம்ம இடத்துல யாரோ உட்கார்ந்துருக்காங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். இது எங்க இடம்? என்ன சார் ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ண மாதிரி சொல்றீங்க? இல்லைங்க சார், வேற எங்க உட்கார்ந்தாலும் எங்களுக்குள்ள சண்டை வந்துடும். எத்தனை வருஷமா சார் லவ் பண்றீங்க? ஒரு 7 இயர்ஸா லவ் பண்றேன் சார். இதே இடத்துலயா? ஆமா சார். அப்படியே கல்யாணம் பண்ணிக்கல? அது அவங்க வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். ஆனா சரி பண்ணுவேன் சீக்கிரத்திலேயே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நல்லா லவ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். பிரதர், இத்தனை வருஷமா இதே இடத்துல உட்கார்றீங்களே, சூடா இல்ல? பக்கத்துல பொண்ணு இருக்கும்போது சூடாவது குளிராது ஒன்னும் தெரியாதுங்க சார். ஓகே பாஸ், நீங்க நடத்துங்க. என்ன பிரியா ஒரு மாதிரியா இருக்க? எங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா? அதனால என்ன? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன? கொடைக்கானல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க போய் நம்ம ஒரு வாரம் சந்தோஷமா இருந்தோம்னு வச்சுக்கோ. இருந்தோம்னா அப்புறம் அகைனால தான் செத்துட்டோம், நம்ம ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிப்போம். உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சீரியஸாவே பேச மாட்டியா? அப்போ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போறதுன்றது உறுதியானது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் போய் ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன். எதுக்கு? இந்த சாக்குல போய் தம் அடிக்கணுமா? நீ இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். பிரியா, சொல்லு வசந்த். நீ பக்கத்துல இருக்கிறத விட தூரத்துல இருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்க பிரியா. ஏன்? ஏன்னா இத்தனை பேருக்கு மத்தியிலயும் என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் பிரியா அழகா தெரியற. சரி, அப்ப நான் கிளம்பி போறேன். இனிமே என்ன தூரத்துல இருந்து பார்த்துட்டு. கூட்டம் தம்பி, அண்ணன் மேல கை வச்ச அவங்கிட்ட பேசக்கூடாது. அவனை தூக்கணும் தம்பி. நீ போய் தூக்கணும் அவனை. அண்ணன் பேசுறேன். சரிங்க. என்ன சீக்கா பாக்கெட் கொடுங்க. இந்தாங்க. சொல்றா அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். தேங்காய் கால் போட கொடுங்க. சொல்றா. முதல்ல பக்கத்துல ஒழுதலம்பட்டியில வச்சு ஒருத்தனை செஞ்சீங்களே, அவன் சாகல, உயிரோட தானே இருக்கான். என்னடா சொல்ற? நான் குத்துனா ஆவியா கூட அலைய முடியாது, உசுரோடு இருக்காங்க. நல்லா பாடுறான். அவன் தானா? அவன் மூஞ்ச மட முடியுமானா? அண்ணா கிட்ட சொல்லு, அவனை நான் முடிக்கிறேன். சரிண்ணா, போடுறேண்ணா. உசாரா செய்யுங்கடா. இந்த தடவை அவன் மிஸ் ஆயிடக்கூடாது. கொல்ல தெரிஞ்ச 1000 தலைக்கட்டு பொங்க வச்சு கும்பிடுற ஐயனார அருவாடா இவன்.
எத்தனை பேர் வந்தாலும் நேருக்கு நேரா எடுத்து நிக்கிற பாண்டி நாட்டு சிங்கடா. யார் யாது எவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு தம்பியை பண்ற அளவுக்கு? சார் செஞ்சவன் கண்டிப்பா இந்த ஊருக்காரனா இருக்க மாட்டான் சார். சேது அப்பன்னு தம்பின்னு தெரியாத யாரோ தான் சார் இதை செஞ்சிருப்பான். டாக்டர் பார்க்கலாம் வாங்க சார். வா. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் அங்க போய் வெயிட் பண்ணுங்க. மேடம் என்ன சொல்றீங்க? அப்பன்னு எனக்கு தெரிஞ்சா அவர் மூஞ்சிலே முழிக்க முடியாது மேடம். இல்லங்க அவர் பொழப்பாரா மாட்டாரே தெரியாம இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. போங்க அமைதியா உட்காருங்க. தம்பி லேத்துல வேலை செய்ய சொல்ல மிஷின்ல மாட்டிச்சு. கேஸ் அப்படி ஃபைல் பண்ணுங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாது என்னதான் சொல்லணும். நீங்க கிளம்புங்க. கிளம்பு சார். நான் பார்த்தேன். கிளம்பு சார். நல்ல ஆட்டம்யா. ஆமா சார். இவங்களை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு கூட்டமும் பிறந்திருக்கு பாரு. இத அப்படியே விட்டுட்டு அமைதியா வேடிக்கை பார்க்கறோம். பத்மா என்னங்க போன் அடிக்குது இல்ல? நல்ல செய்தியா இருக்கும், எடுமா. சொல்றா. அந்த வதலமட்டிக்காரனை போட சொல்லி அமிச்சிங்கல்ல, அவனை போட முடியல. நான் எஸ்கேப் போயிட்டானா? என்னடா சொல்ற? அவன் மட்டும் இல்ல, அவங்க அப்பனும் கூட வந்திருக்கானா. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலண்ணா. என்னடா எச்ச மாதிரி பேசுற? போட்டீங்களா இல்லையா? சொல்லுடா. இல்லண்ணா, நம்ம தம்பிய தம்பிய குட்டிமாக்கு என்னாச்சு? சொல்லுடா. நம்ம தம்பிய தார்மாரா போட்டானுங்கண்ணா. ஹாஸ்பிடல்ல சேர்த்துருக்கா. தம்பிக்கு தான் எங்களுக்கு பயமா இருக்குண்ணா. அவனும் அப்பனும் செஞ்சதை பார்த்தா நம்மள போறதுக்காக வந்திருக்கானுங்கண்ணா. டேய் டேய் டேய், அவன் சென்னையை தாண்டி போக கூடாது. எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுகளை போட்டு லாக் பண்ணுங்கடா. வந்துகிட்டே இருக்க. நீ குழந்தைய கூட்டு வீட்டுக்கு போடி. சனிய தொலைக்க நான் இங்க வந்தா என்ன தேடி சனி சென்னைக்கு போயிருக்கா. டாக்டர், என் புள்ள எப்படி இருக்கான்? ஐயா ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் குணமாயிடும். இப்ப புரியுதா? என் மக ஏன் என் கூட இருக்கணும்னு சொன்ன என்கிட்ட இருந்து பிரிச்சு சாகரிக்க பாத்தீங்களே. ஐயா, அப்போ அழகாதான் செஞ்சிருக்காங்க. டாக்டர் நர்ஸை தவிர ஒருத்தரையும் உள்ள விடாதீங்க. கதவு கிட்ட வாசல் எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்களை போடு. போ. நீ பண்றது ரொம்ப தப்பு. நீ அவர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலைன்னா சொர்ணாயை விட கேவலமானவன். இத நான் சொல்லல, திருவள்ளுவர் சொன்னாரு. மயிர் நீப்பின் வாளா கவரிமான், அன்னார் உயிர் நிப்பர் மானம் பெரிது. எல்லாரும் போலாம். நன்றி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க? ஐயா ஐயா வணக்கம். நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க. ஆனா மோடி மஸ்தா வித்த காமிச்சா மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. அது கிடக்குது கழுது. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? யாரு? ஐயா நான் பேங்க்ல இருந்து வரேன். நம்ம ஊர்ல தர்மலிங்கன்னு ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காரு. அதை பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போதே வந்திருக்கேன். அதான் ஐயாக்கு தெரியுமா அவர் யாரு என்னன்னு? வேடிக்கை பத்திலாம் வேடிக்கை பத்திலாம். ஓ, நீங்க வேடிக்கை தான் காமிச்சிருந்தீங்களா? நான் பஞ்சாயத்து நினைச்சிட்டேன். தம்பி நான் அதை சொல்லல, நீங்க தேடி வந்த தர்மலிங்கமே நான் தான். கும்பிட போன குட்டி சாத்தா தம்பி தெய்வம் தெய்வம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்களே நேரடியா வந்துட்டீங்க. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், ஏதாச்சும் ஒரு லோஃபருக்கு லோனை கொடுத்துட்டு லோன் அலைய போறோமோன்னு. ஐயா தான் லோன் வாங்கிருக்கீன்னு தெரிஞ்ச உடனே குச்சை எடுத்து காதல விட்டா மாதிரி குழுகுன்னு இருக்கு. இப்போ ஒரு வீடு கட்டி இருக்கீங்கல்ல, லோன் வாங்கி அந்த வீட்டை காமிச்சீங்கன்னா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன். அது எதுக்கு போட்டோ எடுக்கணும்? இல்ல இது எல்லா பேங்க்லயுமே நடக்கிறதா வெரிஃபிகேஷன் வாங்குது. இப்ப நீங்க வீடு கட்டி இருக்கீங்களா, இது வந்து ஒழுகுதா விரிசல் விட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி போட்டோ எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க. அவ்வளவுதான். விரிசல் ஒழுகல் இன்னைக்கு என்ன கண்டாவியா கிடக்கும். செங்கப்பளங்க வாடி. இத வந்துறேன் மாமா. வாங்க. பக்கி பக்கி மூஞ்சிய கழுவி நல்ல பவுடர் பூசிட்டு வரக்கூடாது. போட்டோ எடுக்க போறாங்க. நீங்க எடுக்க தம்பி. வணக்கங்க ஐயா. இவங்கள இல்ல, நீங்க வீடு கட்டினீங்கல்ல அந்த வீட்டை காமிச்சீங்கன்னா போட்டோ எடுத்துப்பேன். இதுதான் அந்த வீடு. புரியலீங்களே உங்களுக்கு என்ன புரியலையா? தம்பி வீடு கட்ட போறேன்னு லோன் வாங்கினல, அந்த லோன்ல நான் கட்டின சின்ன வீடு செங்கம்பளம் இதுதானே. டேய், வீட்டை காட்டுறான்னா பழைய போட்டை காட்டுற. ஆமா, பின்னாடி நிக்கிறதுங்களா யாரா? அது பம்பாய் பேங்க்ல வாங்கினது. இது உங்க பேங்க். இது கேரளா பேங்க். அது குண்டூர் பக்கத்துல இருக்க முக்காடு காஷ்மீர். அதோ நிக்குது பாருங்க, அது பீகார். அப்ப நீ பேங்கா போய் ஹவுசிங் லோன் வாங்கி செங்கல் சவர் வச்சு காட்டுற வீடு கட்டவே இல்ல, வெறும் பொம்மைங்கள தான் காட்டுற. ஆமா, ஹவுசிங் லோன் வாங்கினதுனால தானே எல்லாரும் ஹவுஸ் வைப்பு. ஓ டேய் ஓட்ட தக்காளி மூக்கா, ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு. மயிர் நீப்பின் வாழா கவரிமான் நன்னா.
மானங்கட்ட மடப்பயல நீ மான் இல்லடா தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது அப்படியே உன தம்பி எனக்கு சட்டம் தெரியும் பேங்க்ல லோன் வாங்கினா அதை கட்ட முடியாது அது சம்பந்தப்பட்ட பொருளை தான் ஜப்தி பண்ணணும் ஓ சட்ட ரீதியா குத்தி காட்டுறீங்களா பண்றேன்டா ஜப்தி பண்றேன் ஏய் வா இது வேண்டாம் சரி வா அது வேண்டாம் வேற எதுதான்டா நீ போடி இதுவாடா இதா டிவி முடிஞ்சிருச்சு டேய் ஈனங்கட்ட பயல சத்தியம் பண்றா நீ எல்லாம் பெரிய மனுஷன் என்கிட்ட என்னடா சொன்ன என்கிட்ட வாங்கின லோனுக்கு இவ்வளவுதான்டா கட்டணும் சொன்னேன் இப்ப என்னடா டியூ முடிஞ்ச இந்த பாலடைஞ்ச பங்களாவை தர இது எத்தனை போய் டெமாலிஸ் தான்டா பண்ணோம் ஆனா சத்தியமா உன்னை விட மாட்டேன் என்னடிப்பா போடி காலையில பேங்க் வந்து பர்சனல் லோன் போட்டு உன்னை மீட்டுக்கிறேன் காலைல பேங்க்குக்கு வந்து பர்சனல் லோன் வேற கேப்பியா மீட்டணும்ல உன்கிட்ட கரண்ட் இருக்கிறதுனால தானே நீ லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற ஃபியூஸ புடிங்கிட்டா எப்படி மருது தம்பி ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சுடா இப்ப நல்லா இருக்கான் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் அப்புறம் கூப்பிடுறேன் தம்பி தம்பி எந்திரிப்பா இந்த மாத்திரை போட்டுக்கோ தம்பி உனக்கு எதுக்காக வந்தீங்க உங்க உறவே வேண்டான்னு தானே இங்க வந்து சந்தோஷமா இருக்கேன் அது பிடிக்கலையா நீ வாழ விட மாட்டாங்கடா குத்துனவனை கண்டு கூட எனக்கு பயம் இல்லையா உன்னை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு இது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் ஏய் எதுடா உன் பிரச்சனை இது நம்ம பிரச்சனை நம்ம குடும்ப பிரச்சனை வந்தவங்க யாருன்னு தெரியுமில்ல அவனால ஏற்பட்ட இழப்பு போதாதா வெட்டியா வீம்பு பிடிச்ச அருவாளோட அலையறியா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா ஆமாண்டா ஆமாண்டா இந்த அருவா என் கையில தான் இருக்கும் இது என் பாட்ட ராஜா ராணி காலத்துல தூக்குனது இது நம்ம சாமி இது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் மத்தவன் நம்மள கும்பிடுவான் கீழே விட்டுட்டா எடுத்தவனை நாம கும்பிடணும் அதுக்கு நான் தயாரா இல்ல சொல்றது கேளு பேசாம வண்டியில ஏறு ஊருக்கு போவோம் தம்பி டாக்டர் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல படுப்பா படு என்னால இருக்க முடியல அவன் என்ன மாதிரி இருக்க வேணாம்மா அவனாவே இருக்கட்டும் ஆனா என் கூட இருக்கணும் ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வாமா அவனும் ஒருத்தன் தானடா நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான் அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் நீ அவங்க அப்பா அத்தா கிட்ட பேசி ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சிடு அவ வந்துட்டா இவனும் வந்துடுவான்